ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நாங்கள் ஷாப்பிங் போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் தெரு இருக்கும் இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெரு, அங்கே தான் நாங்கள் ஷாப்பிங் போனோம். என்ன ஷாப்பிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டருக்கு வளகாப்பு வச்சுருந்தோம். ஸோ வளகாப்புக்கு தேவையான வளையல்கள் வாங்குறதுக்காகத்தான் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் தெருக்கு போயிருந்தோம். ஸோ அதை தான் vlog போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெரு சைடில் நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான எந்த பொருள்னாலுமே அங்கே கிடைக்கும். எல்லாமே நமக்கு நம்ம வேணும். இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஃபேன்சி ஐட்டமான பொருட்களாக எதுனாலும் இருக்கட்டும், இயரிங், செயின், பேங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எதுனாலுமே வாங்கலாம். அண்டு கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கினாலுமே நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் சந்துக்கிட்டலாம் போனோம்னா சூப்பராக இருக்கும். அங்கே போகிறதுக்கே ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாங்களும் எங்களுடைய அக்காவுக்கு வளகாப்புக்கு தேவையான வளையல் வாங்குறதுக்கு நாங்களும் அங்கே தான் போனோம். ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் என்ட்ரன்ஸ் அப்படியே க்ராஸ் பண்ணி நாங்கள் அப்படியே அந்த ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது வளையல் வாங்குறதுக்கு தான், ஆனால் அப்படியே நாங்கள் அந்த தெரு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே க்ராஸ் பண்ணி போகும்போது நிறைய ஹேண்ட்பேக் ஷாப்பு, டெடி பியர், இந்த மாதிரி டாய் ஷாப், இந்த மாதிரிலாம் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்தது. ஃபைனலாக நாங்கள் புது மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போகணுன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருந்தது. எல்லாமே பார்த்தோம்னா ஜுவல் ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே இருந்தது. ஸோ எங்கே போய் வாங்குறது அப்படின்னே தெரியல, ஏன்னா எல்லா ஷாப்புமே ஒரே மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் செயின் வேணும், இயரிங் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் புது மண்டபம் சைடு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்காமல் கண்டிப்பாக போக மாட்டீங்க. அங்கே ஒரு ஷாப்பில் இல்லைனாலும் அனதர் ஷாப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஷாப்பாக போயிட்டு எங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. கடைசியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷாப்பை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் சூப்பராக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்த ஷாப்பே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அங்கே அங்கே வளகாப்புக்கு தேவையான வளையல் அங்கே உள்ளே தேடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னா அங்கே இருக்கிற வளையலெல்லாம் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லா பேங்கிள்ஸுமே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்தது. அண்ட் வளகாப்புக்கு தேவையான வளையல் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது இதில் பார்த்தோம்னா எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது வளகாப்புக்கு வளையல் வாங்குறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே ஒரே மணி கொத்து வளையலாக இருக்கும், போவாங்க ஒரு கட்டு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போனது. பட் அங்கே போய் வாங்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க. ரேட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா ஒரு இதில் கொஞ்சம் டிசைன் அதிகமாக இருக்குது, ஒரு இதில் டிசைன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி அந்த டிசைன் பொறுத்து அதோட ரேட் வேரி ஆச்சு. சில இது பார்த்தோம்னா திக்காக இருந்தது, சில வேலையில் சீக்கிரமாக உடையிற மணிஞ்சது. இந்த மாதிரி நிறைய அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருந்தனால ரேட் வேரியாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு அது எவ்வளோ கஷ்டம் வாங்குறது அப்படின்றது தெரிஞ்சுது. அண்ட் அப்படியே நான் ரைட் சைடில் என்னோடய கேமரா திருப்பினு பாருங்களேன். அங்கே ஃபுல்லாக அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக் உள்ள செயின், ஹாரம் இந்த மாதிரிலாம் தொங்கிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் பார்த்தோம்னா 200லேருந்து 500, 1000 இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே நம்ம சாரீ ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணுற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக போடுறது என்னென்னா சாரீக்கு ஒரே ஒரு டாலர் வச்ச மாதிரி ஒரு செயின் மட்டும் சிம்பிளாக அந்த மாதிரிலாம் வியர் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் அங்கே நிறைய அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்குறக்கே கண்ணை பறிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் நான் ஒன்று கூட வாங்கலை, ஏன்னா நாங்கள் போனது வளகாப்புக்கு வெளியில் வாங்க மட்டும் தான் போனோம். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு சும்மா உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கியாச்சு. அப்படியே க்ராஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்படியே ஷாப்லாம் போயிட்டுருந்தோம். அடுத்து எங்களுக்கு அந்த ஷாப் விட்டு க்ராஸ் பண்ணி போகவே முடியல. அடுத்து ஒரு கடையில் பார்த்தா எங்களுக்கு இந்த கிறிஸ்டல் பாசிஸில் பார்த்தோம்னா எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருந்தது. ஸோ அது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படியே அடுத்த ஒரு ஷாப் அங்கே ஃபுல்லாக இயரிங்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்த்ததுக்கு. இயரிங் பைத்தியம் நான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அம்மா அங்கே முன்னாடி போயிட்டாங்க. நான் நின்று அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணேன்.
அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் க்ராஸ் பண்ணி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஷாப்பாக தான் இருந்தது. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா நிறையா கோவிலுக்கு தேவையான பொருட்கள், பூஜை சாமான்கள் இந்த மாதிரியான பொருட்களும் வந்து இருந்தது. இந்த ஷாப்பில் பாருங்களேன் எவ்வளோ செயின் வந்து அப்படியே கொத்து கொத்தாக தொங்குதுன்னு. அங்கே வந்து நான் அந்த செயினை கூட நான் வந்து ஜூம் பண்ணி எடுக்கல, ஃபுல்லாக இயரிங் தான் எடுத்தேன். ஏன்னா வந்து எனக்கு இயரிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து நான் அதைத்தான் வந்து நான் ரொம்ப வந்து ஜூம் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைக்கு போட வேண்டிய நகைகள் அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வியர் பண்ணுற மணி தான் 7,000, 8,000, 1,200 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி வந்தால் டாய் ஷாப்பில் இருந்தது. இது ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா 500, 900, 200, 100 இந்த மாதிரி அதோட அந்த ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தோம்னா சீப்பு வச்சுருந்தாங்க. சீப்புலேயே வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் சீப்பெல்லாம் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். அதாவது அக்காவுக்கு தேவையான வளகாப்பு வளையல் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தா ஒரு ஷாப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயரிங் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்களோட ஷாப்பிங்கை நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ நெக்ஸ்ட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு நாங்கள் வாங்கின அந்த வளகாப்பு வளையலோட பிக்சர்லாம் வந்து போட்டிருப்பேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை பாய்.